எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு கிரேசி. நான் சில்க்வார்பட்டில இருந்து வர்றேன். முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஐவிஎஃப் வந்து நார்மல் ப்ரெக்னன்சிலாம் எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆகி லேப் சால்ஃபின்ஜெக்டமி ரைட் சைட் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கன்சீவ் ஆனேன். பட் அதுவும் அபார்ஷன் ஆயிடுச்சு 6 வீக்ஸில். அதுக்கப்புறம் ஐவிஎஃப்காக நான் போனேன். ஐவிஎஃப்ல எனக்கு எக் பிக்கப் இது வரைக்கும் 4 டைம்ஸ் நடந்திருக்கு. எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் வந்து 6 டைம்ஸ் நடந்திருக்கு. அந்த 6 டைம்ஸ் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபரில் 5th டைம் நான் கன்சீவ் ஆனேன். பட் அதுவும் 10 வீக்ஸில் வந்து இன்ட்ராயூட்ரைன் டெத் ஆயிடுச்சு. மறுபடியும் இருந்தாலும் நான் வந்து என்னுடைய கான்ஃபிடென்ட்டை விடலை, என்னுடைய ஹோப்பை நான் விடலை. மறுபடியும் ட்ரை பண்ணேன். 6th டைம் நான் நல்ல மறுபடியும் கன்சீவ் ஆனேன். ஆகி இப்போ வந்து எனக்கு பேபி கிடைச்சிருச்சு, பையன் பிறந்திருக்கான். இந்த இந்த த்ரூ மை ப்ரெக்னன்சியில் இந்த முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஆர்த்தி மேடமும் ஹரீஷ் சாரும் எனக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என்னுடைய ஹஸ்பண்டும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறது ஒன்று தான், நீங்க வந்து மத்தவங்க இது சொல்றாங்க அது சொல்றாங்க எதுவும் கேட்காதீங்க. உங்களுடைய மோட்டிவ் வந்து உங்களுக்கு பேபி வேணும் அப்படின்னா அதுல கான்ஃபிடென்ட்டா இருங்க. மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் எடுக்காதீங்க. மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க. டாக்டர் சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கும் நல்லபடியா குழந்தை கிடைக்கும். எனக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும். இதுல கடவுளுடைய ஆசீர்வாதமும் ரொம்ப முக்கியம். நான் கடவுள் மேல வச்சு பாரத்தை வச்சுதான் எல்லாமே பண்ணினேன். எல்லாருடைய சப்போர்ட்னாலையும் எனக்கு நல்லபடியா குழந்தை கிடைச்சிச்சு. முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்க ஆர்த்தி மேடம், ஹரீஷ் சார், பாராமெடிக்கல் ஸ்டாஃப் எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப நன்றி.